ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வச்சு சூப்பராக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க ஒரு தேங்காய் கொஞ்சம் பால் இருந்தால் போதும். இப்போது இந்த தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நல்லா பெரிய தேங்காயாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா நெத்துக்காயாக எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இருக்க அந்த பகுதியை கீத்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக. இப்போ இந்த தேங்காய்க்கு பின்பக்கம் இருக்க அந்த ப்ரௌன் கலர் தோலை இந்த மாதிரி கத்தியால் சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் லட்டு நல்லா வெள்ளையாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா தேங்காயிலையும் முழுமையாக தோல் சீவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பூ போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரே ஜாரில் மொத்தமாக போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காயை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஒரு கப்பில் அளந்துக்கலாம். நான் 250 ml கப்பில் அளக்குறேங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. சர்க்கரையோட அளவுக்காக தான் நம்ம அளந்து எடுக்கிறோம். இப்போ இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு தேங்காய் இருக்குது. இப்போ இதை அப்படியே ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பேனை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காய் துருவலை நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தொடர்ந்து நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. தேங்காய் கலர் மாறிடக்கூடாது. நல்ல ஈரப்பதம் போய் நல்ல உதிரியாக வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பாருங்கள் நல்லா உதிரியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த தேங்காயை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த பேன்லேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவலை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் துருவலை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இந்த தேங்காய் நம்ம லட்டு செஞ்சதுக்கப்புறம் மேலே கோட் பண்ண போகிறோம். அதுக்காக நல்லா வறுத்துட்டா தான் உங்களுக்கு லட்டு உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி இதை 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு சர்க்கரை தான் சேர்க்கணும். வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்திங்கன்னா அதோட கலரும் மாறும், டேஸ்ட்டும் மாறும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த பாலில் இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இது வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வெந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு மாறும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா திக்காகி ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 5-6 முந்திரி பருப்பை எடுத்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லட்டுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்பு அரைக்கும் போதே கூட 2 ஏலக்காவை அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்மே ஆப்ஷனல் தான். விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடைய பதம் கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு சரியாக வரும். இப்போ இதை கொஞ்சமாக ஒரு தட்டில் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உருட்ட வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. நல்லா முழுமையாக ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லட்டு பிடிக்கிற பதம் கரெக்டாக வரும். இல்லை அப்படி ரொம்ப கொலகொலப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ கொஞ்சமாக நம்ம கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டும் போது அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும்.
இப்போ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்ல டேஸ்டியான தேங்காய் லட்டு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஏற்கனவே வந்து தேங்காய் துருவலை வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி எடுக்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான தேங்காய் லட்டு ரெடி ஆயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தேங்காயில் 10 லட்டு வந்து கிடச்சிருக்கு. இதை நீங்கள் 3 நாள் வரைக்கும் வெளியில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது 1 வீக் வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தேங்காய் லட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.